எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான். அதுக்காக அதை ஆசைப்பட்டதும் இல்லை. இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதன் விடுதலைக்காக போராடி, அதுக்காக சிறை சென்று அதில் தண்டனைகள்லாம் அனுபவிச்சு, பிறகு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்கே போனோம் இங்கே போனோன்னு தடம் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர்னா நம்முடைய நல்ல கண்ணவர்கள் தான். இப்போ எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா அவர் தான். ஒரே ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர். அவருடைய ஈகங்களை, அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போது தான் எது அரசியல், அந்த தலைவனுக்கு தேவையான உண்மை, நேர்மை, அந்த எளிமை, இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர்த்த முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா. அவங்க குணம் பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என் துணைவிக்கு மட்டும் இல்லை, என் நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமாக இருக்குது. அவங்க நலம் பெற்று வரணுங்கிற நான் என்னுடைய பேராவல். அதுக்காக நான் வாழ்த்துறேன். மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை தந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். வேற இப்போ கேளுங்க. சிவகங்கை